சூப்பரான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை தவிர்த்திடலாம். கடாயை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு சோம்பும் பிரியாணி இலை மட்டும்தான் போடுவோம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் குருமா நிறையா செய்ய போகிறேன், அதனால் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை குறைச்சிக்கோங்க. தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு காயாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு இந்த 4 காய் சேர்த்துருக்கேன். அது கூட மீல் மேக்கரும் நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன், அதுவே இருந்துச்சு. எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ் போடணும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். உப்பு நான் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இவ்வளோ தான் இதுக்கான மசாலா. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஒரு 4 அரைச்சிருக்கோம், அதே ஞாபகம் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிலாம் நல்லா வேகணும். நான் பொடிசாக காய்கறி நறுக்கியிருக்கனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே கண்டிப்பாக இது எல்லா காய்கறியும் வெந்துடும். ஸோ இப்போ நான் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கலந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட போகிறேன். பாருங்கள், நல்லா அது கொதிச்சிட்ருக்கு. நான் பேஸ்ட் அரைச்சிட்டேன். இந்த இதுக்கு தேவையான பேஸ்ட்டு ஓரளவுக்கு காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை. ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா நமக்கு பிடிச்ச குருமா ரெடி ஆயிரும். காய் வெந்திருக்கா நான் இந்த ஸ்டேஜில் பார்க்க போகிறேன். ஸோ கேரட் எடுத்து நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய் வெந்திருக்கா இல்லையான்னு. நான் ஒரு கேரட் எடுத்து அதை நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்ந்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸி அதுலேயே கழுவி தண்ணியை பதம் பார்த்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு. இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாகும். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள் குருமா சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் போட்டோம் டின்னருக்கு. சப்பாத்தியை பிச்சு போட்டுட்டு அதில் இந்த குருமாவை ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிடும் போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்கள். ஸோ சப்பாத்தியை நல்லா ஊற வச்சுட்டு இன்னும் அதுக்கப்புறம் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இன்னும் சூடு ஆறவே இல்லை. கொதிக்க கொதிக்க அப்படி புகையோடு சாப்பிடும் போது தான் அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.